நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எங்களுடன் இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்க, நலம் விரும்பியா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் எல்லா நாள் போலவே மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கேன். கதைக்குள்ள போயிடலாமா? சிறப்பு. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் ஒரு பணி ஓய்வு வர்றாரு. சோ அப்ப அந்த எப்பவுமே இந்த மாதிரியான வேலை, இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்கள பத்தி புகழ்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உண்மையிலே அவங்க பணியில இருக்கும்போது இல்ல ஒருத்தருடைய மறைவுக்கு பின்னாரெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி ஆகா ஓகோன்னு பேசக்கூடிய நாம அவங்க உயிரோட இருக்கின்ற பொழுது அவங்க வேலை செய்யறப்போலாம் அதெல்லாம் பேசியிருப்போமா, பாராட்டி இருப்போமானா தெரியல. அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் வேலை நடக்காது. ஆனா அந்த பணி ஓய்வு எல்லா விழாக்களையும் போல அந்த பணி ஓய்வு விழா சிறப்பா நடக்குது. எல்லாரும் ஒரு பத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதிகப்படியா சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் இந்த பணிக்காலத்துல ஆசிரியராக பணி செய்த பணிக்காலத்துல ஒரு மாணவனிடம் கூட கோவப்பட்டதே இல்ல அப்படிங்கறது எல்லாரும் என்ன பண்றாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப அப்படி கோபம் இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. அப்ப அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போறப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆசிரியரை பார்த்து, ஐயா நான் உங்களை பார்க்கணும், தயவு செஞ்சு நில்லுங்க, என்னாச்சு அப்படின்னு. என் பையன் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். உங்களால என் பையனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு சில மாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, அதை நீங்க தான் என்ன பண்ணணும், சரி செஞ்சு வச்சுட்டு போகணும். அப்படியே ஏன் என்னாச்சு அப்படின்னு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக என் பையன் என்ன பண்ணிட்டான், ஸ்கூல்ல இருந்து அவன் பசங்களோட பேனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டான், திருடிட்டான். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா நீங்க அவனை என்ன பண்ணல, திட்டல, அடிக்கல, எதுவுமே சொல்லல. நீங்க கொடுத்த தண்டனை என்னன்னா, யாரும் அவங்ககிட்ட என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்க. அன்னையில இருந்து சக மாணவர்கள் யாருமே அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், பேசல. இப்போ அண்மையில உங்களுடைய பணி ஓய்வு விழாவுக்காக எல்லாரும் கிளாஸ்ல ஃபுல்லா ஆளுக்கு என்ன பண்ணுங்க, 5 ரூபா 10 ரூபா கொடுங்கன்னு கலெக்ட் பண்ணும்போது இவனும் கொண்டு போய் இவனோட பங்கை கொடுத்துருக்கான். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இவன் யாரும் என்ன பண்ணலாம், வாங்கல. இப்ப நீங்க பணி ஓய்வு பெற்று இன்னைக்கே நீங்க உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு கிளம்புற மாதிரி கேள்விப்பட்டான். இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா இன்னும் இவன்ட்ட யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்ப உண்மையில அவன் என்ன பண்றான், வருத்தப்படுறான், தான் செஞ்ச தவறு என்ன வருந்துறான், எல்லாரும் எங்கிட்ட பழகணும் போறான். ஆனா யாருமே அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், வர மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்காங்க. அதை சரி செஞ்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம், இந்த கதையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒரு ஒருத்தரை திருந்த செய்வது இல்ல வருந்தி அவர்களோட செய்த தவறை உணர்ந்து கொள்ள செய்வதற்கு அடிக்கல, கோவப்பட்டு காட்டு என்ன பண்ணலாம், அந்த கத்தவே இல்லை. அந்த ஆசிரியர் செய்த ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, யாரும் பேசாம அமைதியா இருந்துருக்காங்க, பேசாதீங்க, அவனோட பேச்சு என்ன பண்ணிருங்க, துண்டிச்சிருங்க. அப்ப அந்த சிறுவனுக்குள்ள அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அப்போ இது நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையில இந்த டெம்ப்ளேட் என்ன பண்ணுவோம், அப்ளை ஆகும். பல நேரங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சிக்கல்கள் இன்னொருத்த என்ன பண்றேன்னா, நம்ம பதிலுக்கு பதில் கத்துவதற்கோ கடிந்து கொள்வதற்கோ அந்த தப்பை நான் சுட்டி காட்டுறேங்கிற பேர்ல நம்மளுடைய நிம்மதியை நாம் இழந்து தவிப்பதற்கோ மாறாக அமைதியா போயிட்டோம். நம்ம வீடுகள்ல கூட சில நேரங்கள்ல இருக்கும், அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அம்மா சொல்றேன் ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க. அப்பா திரும்ப திரும்ப வழிய போய் பேசினாலும் அம்மா பேசவே மாட்டாங்க. அப்புறம் தான் அப்பாவுக்கு புரிய வரும், என்ன இந்த அம்மா பேசவே மாட்டேங்க அப்படின்னு. அப்ப நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, என்ன பிரச்சனை, என்ன ஏது. அப்போ இந்த பேச்சு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கண்டிப்பா இது ஆயுதத்தை நாம் சரியாக கையாளுகின்ற பொழுது எத்தகைய மனிதரை நம்மால் மாற்றம் காண செய்ய தீர்வு காண முடியும் அப்படின்றது இந்த கதையின் வழியா நம்ம அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பொழுது இந்த இனிய காலை வரை ஆரம்பிச்சுல இருப்போம். காலை ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்து விட்டோம். எஸ் ஜோ, இன்றைய நாள் அற்புதமா ஆரம்பிச்சிட்டோம், தொடங்கி விட்டோம். இன்றைய நாள் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? இன்னைக்கு நாள் என்ன அப்படின்னா, நம்ம சில தவறுகள்னு தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்வதும் இல்லை, உணர்ந்து கொள்வதற்கு முற்படுவதும் முயற்சி செய்வதும் கிடையாது. அது நான் தவறுனே எனக்கு என்ன பண்ணாது, எனக்கு அது உணரவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட தவறுகள் என்ன என்னை கொஞ்சம் அதை சிந்தித்து பார்த்து அந்த தவறை நான் செய்கிறேனா அப்படிங்கறத என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். முதல் விஷயம் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஹார்ஷா பேசுறது, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது. சில பேர்கிட்ட நமக்கு பேசுறதுக்கே பிடிக்காது. அது நம்முடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி. சில நம்ம பேசுறப்ப அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த ரொம்ப ஒரு மாதிரி, அது என்ன ஒரு மாதிரி, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, சில நேரங்கள் அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அந்த சில கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு யாரோ போன் பண்ணவே இல்லை, நம்ம ஏதோ கோபத்துல என்ன பண்றோம், போன் பண்ணவே இல்லை, அவங்க திடீர்னு போன் பண்ணி ஏன் நீங்க எனக்கு போன் பண்ணவே இல்லை அப்படின்னா, கோபத்துல இருக்கிற எல்லாம் என்ன ஆகும் தெரியும். இருந்தாலும் அந்த கேள்வி என்ன பண்றது, கேக்குறது. இப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் கோபத்துல இருந்தேன், ஏன் கோபத்துல இருந்தேன், அடுத்த கேள்வி வரும். அந்த கோபத்துக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாம நான் அதை பதில் என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரியான சூழல் நம்ம அந்த பேச்சு என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணுவோம். அப்ப அந்த மனிதர்கள்ட்ட நம்ம சந்திக்கவே மாட்டோம். அப்ப நீங்க நம்ம யோசித்து பார்ப்போம், பட்டுன்னு சில பேர் பேசிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல, நாமளும் சொல்லியிருக்கலாம், இல்லை நம்மை பிறர் என்ன பண்ணிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பட்டுன்னு பேசிடுவான், இவன்ட்டால என்ன பண்ண முடியாது, மூஞ்சி கொடுத்து பேச முடியாது. அப்போ அந்த பேச்சில் நாம் கவனம் செலுத்துவதால் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடு, அதாவது ஒருத்தர் பார்த்து பசுவை போல நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க, மாடு மாதிரி இருக்கடா அப்படின்னு சொன்னா கோவப்படுவாங்க. அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்குது. கோவப்படுறது கூட ஓகே, காயப்படுவாங்க, சில நேரங்கள வலிகளை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி காயங்களையும் வலிகளையும் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவது கூடாது என்பதை நம்ம தெளிவில் கொள்வோம். தொடர்ந்து பேசும் ஜோய் பார்த்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய
ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தூய ஜான் கிறிசோஸ்தம் ஆயர் மறை வல்லுநருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 113. இது ஆண்டவர் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக என்கின்ற பதிலுரையோடு தொடங்குகிறது. இந்த திருப்பாடலானது 9 இறைவசனங்களை கொண்டதாக இருக்கிறது. 113 முதல் 118 வரையிலான 6 திருப்பாடல்கள் ஹல்லல், அதாவது புகழ்ச்சி திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஹல்லல் என்கின்ற வார்த்தையிலிருந்தான் ஹல்லேலூயா என்கின்ற எபிரேய வார்த்தையும் வருகிறது. இறைவனுடைய கருணையை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் இந்த 6. இந்த திருப்பாடல்கள் பொதுவாக இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய 3 முக்கியமான விழாக்களாகிய பாஸ்கு விழா, பெந்தகோஸ்து விழா மற்றும் கூடார திருவிழா ஆகிய திருவிழா நாட்களிலே எருசலேம் தேவாலயத்திலே கூடி வந்து வழிபாடு நடத்துகின்ற போது இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள். இந்த பாடலுடைய துவக்கமானது இறைவன் எகிப்திலே அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைந்து வாழ்த்தி போற்றுவதாக அமையும். எனவே இவை எகிப்திய புகழ்ச்சி பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவருடைய வீடுகளிலே உணவு உண்ண கூடி வருகின்ற போது உணவுக்கு முன்னாலே இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருந்தன. இந்த பாடல்களோடு இணைந்து திருப்பாடல் 120 136 வரையிலான அந்த திருப்பாடல்களும் கூட பெரும் புகழ்ச்சி பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே இந்த பாடல்கள் எல்லோருமே இறைவனுடைய கருணையை நினைந்து மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனை போற்றி பாடுகின்ற பாடல்களாக அமையும். ஆண்டவர் இயேசு கடைசி ராவுணவில அப்பத்தை எடுத்து இறைவனை புகழ்ந்து பாடி அதை பிட்டு என்கின்ற வார்த்தையை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்ற போது ஒருவேளை ஆண்டவர் இயேசு இந்த பெரும் புகழ் பாடல்களில் ஒன்றாகிய திருப்பாடல் 136 அல்லது இந்த ஹல்லல் புகழ்ச்சி பாடல்களில் ஒன்றாகிய 116 அல்லது 118 அவர் பாடியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசுக்கே தெரிந்த அவர் பாடிய பயன்படுத்திய திருப்பாடல்களில் ஒன்று இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் 9 இறை வார்த்தைகளை கொண்டிருக்கிறது. அதிலே முதல் 3 இறை வார்த்தைகள் இறைவனை புகழுவதாக அமைகின்றன. அடுத்த 3 இறை வார்த்தைகள் இறைவன் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் மேலாக உயர்ந்து இருக்கிறார், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்கின்ற இறைவனுடைய உயர்ந்த நிலையை பேசுகிறது. இறுதியாக அமைகின்ற 3 வசனங்கள் இறைவன் உயரத்தில் இருந்தாலும் அவர் குனிந்து ஏழைகளை எளியவரை உற்று நோக்குகிறார், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், அவருக்கு கருணை காட்டுகிறார் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது. எனவே இது இறைவனின் மாட்சியை நமக்கு உணர்த்துகின்ற திருப்பாடல்களாக அமைகின்றன. திருவிழாக்களை கொண்டாடுகிற காலத்தில் ஆண்டவரின் ஊழியர்களே என்று இந்த திருப்பாடல் துவங்குகின்ற போது குருக்கள், லேவியர்கள்,
ஆலயத்திலே கூடியிருக்கின்ற இறை மக்கள் எல்லோரையும் ஒன்றாக வரும்படி அழைத்து அவர்கள் அனைவரும் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த திருப்பாடல் கொடுக்கிறது. இறைவனை இன்றும் என்றும் எக்காலத்திலும் பாட வேண்டும். கீழ்த்திசை மேற்திசை என்று உலகம் முழுவதும் இறைவனுடைய புகழ்ச்சியை நாம் ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்கின்ற அழைப்பை இது கொடுக்கிறது. இறைவனுடைய நிகரில்லாத உயர்ந்த நிலையை பேசுகின்ற இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலாக வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவர் உயர்ந்திருந்தாலும் குனிந்து அவர் கீழே பார்க்கிறார் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இறைவன் குனிந்து கீழே பார்க்கிறார் என்பது இரக்கத்தோடு அவர் மக்களை உற்று நோக்குவதை, அவருடைய துன்பங்களை வேதனைகளை அவர் கனிவோடு இரக்கத்தோடு பார்ப்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற போது விடுதலை பயண புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் நினைத்து பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். எரிகிற முட்புதரிலே மோசேவுக்கு தோன்றுகின்ற இறைவன், எகிப்திலே என் மக்கள் படுகிற வேதனைகளை என் கண்களால் நான் கண்டேன். அவர்களின் கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டியது. அவருடைய அழுகுரலை என் காதுகளால் நானே கேட்டேன். எனவே அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறைவன் நாம் துன்புறுகின்ற போது, வேதனைப்படுகின்ற போது, அழுகிற போது, கண்ணீர் விடுகின்ற போது, கவலைப்படுகின்ற போது, நாம் வேதனையிலே உழன்று தவிக்கின்ற போது வெறுமனே வேடிக்கை பார்க்கிற இறைவன் அல்ல. நாம் வேதனைப்படுகின்ற போது நமது கண்ணீரை துடைப்பதற்காக, நமது அழுகையிலே நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக, நம் வேதனைகளில் மூழ்கி போகிற போது நம்மை தேற்றுவதற்காக, வேதனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இறங்கி வருகிற இறைவனாக இருக்கிறார். நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை காத்துக் கொள்ளுகிறார், தனது தோள்களிலே நம்மை சாய்த்துக் கொள்ளுகிறார். இறைவன் அன்பு நிறைந்தவர், இரக்கம் கொண்டவர், கனிவு நிறைந்தவர் என்கின்ற அழகான உண்மையை விளக்குகிற இந்த திருப்பாடல் நமது வாழ்வுக்கு மிக பொருத்தமான ஒரு பாடல். நம்முடைய வாழ்வின் துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் இறைவன் கண்டுகொள்ளாமல் இருப்பவர் அல்ல. பல வேளைகளிலே அப்படி நாம் நினைத்துக் கொள்ளலாம், ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று. ஆனால் ஆண்டவர் எப்போதும் விண்ணகத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இரக்கத்தோடும் கனிவோடும் கருணையோடும் நம்மை பார்க்கிற ஆண்டவர் நமது அழுகையிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து நம்மை கைதூக்கி விடுவதற்கு இறங்கி வருகிறார், நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் இப்போது கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை உமது இறை வார்த்தையை கேட்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பல வேளைகளிலே கண்ணீரோடும் வேதனையோடும் தவிக்கின்ற போது நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களுக்கு ஆறுதல் தருகிறீர் என்பதை நாங்கள் முழு மனதோடு நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும், உமது அரவணைப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைக்கவும் எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் தெரியாமலே செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்ததாக தெரியாம செய்யக்கூடிய தவறுன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த தப்பு நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இக்னோர் ஃபீலிங்ஸ். எஸ், நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உணர்வுகள் ஒரு தனிப்பட்ட விதத்துல இருக்கும். சோ அப்படிப்பட்ட உணர்வுகளை நமக்கு பிடித்த நபர்களோடவோ இல்ல நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்திலயோ அதை நம்ம வெளிப்படுத்துறப்போ அந்த எதிரே இருக்கும் மனிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈஸியா புறக்கணிச்சுட்டு போவாங்க இல்லையா. சோ அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்ம கிட்ட இருக்க ஒரு தவறான செயல் தான், தவறான குணம் தான். அதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த இக்னோரிங் ஃபீலிங்ஸ். நம்ம இன்னொருத்தவங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மகிட்ட பேசுறதுக்கோ ஆறுதல் அடைவதற்கோ வருந்து இருக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் செல்வது இல்ல அதை நகைச்சுவையா மாத்துறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே நேரத்துல இது எப்ப புரிய வரும்னா, இப்ப இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண வராங்க என்கிட்ட. அப்ப ஷேர் பண்ண வர்றப்போ அந்த நபருடைய ஃபீலிங்ஸ் என்ன பண்றேன், இக்னோர் பண்ணிட்டு நான் போயிருவேன். இப்ப அதே மாதிரி நான் போய் அந்த நபர்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ண போகின்ற பொழுது அவங்க இக்னோர் பண்ணிட்டு போறப்ப எனக்கு அதனுடைய வலி என்னன்னு தெரியும். அப்ப இந்த மாதிரியான சூழல்களை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது ஒருவேளை அவங்க கிட்ட இன்டென்ஷனா கூட நம்ம இதுல அன்இன்டென்ஷன் சொல்றதுக்கு வழியே கிடையாது. சில நேரங்கள் இன்டென்ஷனா கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்போ நான் அதை சொல்ல வந்தனே, நீங்க அதை கேட்காம போயிட்டீங்களே, அப்ப இதே மாதிரி நீங்க என்னைக்காவது சொல்ல வந்து நான் கேட்காம போயிருக்கேன். சோ அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான பதில் என்ன நமக்கு கிடைக்கும். பல நேரங்கள் நம்ம என்னன்னா அந்த வடிவேல் சொன்ன மாதிரிதான், உனக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தா அது ரத்தம் அப்படிங்கிற கதையாக பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், நமக்கு வலிக்கின்ற பொழுது மட்டும்தான் அது என்னமோ தவறு நீ செய்யறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சுட்டி காட்டுவோம். அதே தவிர நாம் செய்கின்ற பொழுது நாம் அதை உணர்வதே இல்லை. அதான் அன்இன்டென்ஷனல் அப்படின்னு உணராமல் நாம் செய்யக்கூடிய
தவறுகள். அப்ப இந்த மாதிரி இன்னொருவருடைய மனதை நான் புறக்கணிக்க மாட்டேன், புண்படுத்தும் வண்ணம் அவருடைய உணர்வுகளை நான் தவிர்த்திருக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அதை செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கே அதை சரி பண்ணலாம். அவங்க கிட்ட போய் கேட்டு, ஐயோ நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா, சில டைம் போன் வைக்கும் போது கூட சில நபர்கிட்ட போன் வைக்கிறப்ப எதுவும் சொல்ல வந்தீங்களான்னு கேட்டு வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மேபி அவங்க சொல்ல வந்திருக்கலாம், அதை சொல்லாம தயங்கி நின்றுக்கலாம். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் என்ன பண்ணணும், திறந்து விடும், கதவை திறந்து விடும், சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். சோ அதை நாம் கற்றுக்கொள்வோம். இன்னும் இது போல ஒரு விஷயம் இருக்குங்கிறது. செப்டம்பர் 13 புனித யோவான் கிறிசோஸ்தம். அந்தியோக்கியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 344 ஆண்டு பிறந்தார் யோவான் கிறிசோஸ்தம். தன் முதல் வயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் தார்கஸ் நகர் தியோடரிடம் இறையியல் பயின்றார். புனித அந்தியோக்கியா நகர ஆயர் மெலிசியூஸின் கரங்களால் கிபி 381 ஆண்டு திருத்தொண்டராக திருப்பொழிவு பெற்ற இவர் கிபி 386 ஆண்டு அருட்குருவானார். விவிலிய கருத்துக்களை அன்றாட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்த இவர் ஏழைகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டினார். தன் மறையுரையினால் பேரரசர் தியோடசியஸை மனமாற்றிய யோவான் கிறிசோஸ்தம் கிபி 397 ஆண்டு கான்ஸ்டான்டின் நோபிலின் பேராயராக நியமனம் செய்யப்பட்டார். தன் மறை மாவட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து இறைப்பணியாற்றிய பேராயர் யோவான் கிறிசோஸ்தம் நாடு கடத்தப்பட்டு கிபி 407 ஆண்டு விண்ணகமடைந்தார். திருமறையினை பல இரவுகள் விழித்திருந்து படித்து ஆண்டவரின் வார்த்தைகளின்படி நடந்து தன் இறை பணிகளை மக்களுக்கு செய்த பேராயர் யோவான் கிறிசோஸ்தம் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தியது. சொற்பொழிவாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித யோவான் கிறிசோஸ்தம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சொற்பொழிவாளர்கள் சமுதாயத்தினை மேம்படுத்தும் நல்ல கருத்துக்களை விதைக்க வரமருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், நம்மளுடைய வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம் உறவுகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன அப்படின்னா, நாம் தெரியாமல் செய்யக்கூடிய தவறு அப்படின்னு இதை சொன்னாலும் கூட இந்த தவறை நாம் செய்கின்ற பொழுது ஒரு தடவை 2 தடவை கண்டினியூஸா அதை செய்யறோம் அப்படிங்கிறப்ப நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு போயிடும். பிரேக்கிங் ப்ராமிசஸ், அதுதான் அது. நாம் செய்த ஒரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டு விடுவது. அதை செய்யறேன், கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கலாம். இது பெரும்பாலும் என்ன அப்படின்னா, குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள்ல தந்தை நிறைய பண்ண ஒரு ஃபேக் ப்ராமிசஸா இருக்கலாம். அவர் மேபி ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருக்கலாம். அவர் வந்து வாரத்துக்குள்ள டெய்லி இதை ப்ராமிஸ் பண்றதை அவரோட வேலையை என்ன பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம். நான் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன், இந்த 3ஆம் தேதியில இருந்து நான் நம்ப மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன். இந்த ப்ராமிஸ் கேட்டு கேட்டு நாளைக்கு அந்த மனைவிக்கோ இல்ல அந்த பிள்ளைகளுக்கோ, இந்த ஆளு எப்பவும் குடிச்சா இப்படிதான் புலம்புவான், இப்படிதான் பேசிட்டே இருப்பான், ஒன்னத்தையும் செய்ய போறது தெரியும். அப்ப என்னன்னா, இந்த நபர் அவங்க உண்மையாகவே ஒரு நாள் உணர்ந்து அதை வருந்தி திருந்தினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் அவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு, பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ நண்பர்களுக்கோ இருக்கும்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஒரு முறை 2 முறை அந்த சத்தியத்தை என்ன பண்ணல, பிரேக் பண்ணல.
பல முறை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்த வாக்குறுதியை பிரேக் பண்ணிக்கிட்டே தான் கண்டிப்பா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது அவங்க மேல நம்பிக்கை வருமான்னு கேட்டா வராதா. சின்ன குழந்தைங்க கிட்ட கூட நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டியதா இருக்கு. அந்த வாக்குறுதி அப்படின்றது அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் கேட்பாங்க, இன்னைக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே, ஏன் கூட்டிட்டு போகல அப்படின்ட்டு. சோ எப்பவுமே அந்த வாக்குறுதி மீறது உறவுகளுக்குள்ள வேண்டவே வேண்டாம் அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசலாம். பார்க்கலாம். நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு பளபளக்கும் விளம்பர பலகையை கண்டு நிறைய சிறார்கள் வந்தார்கள், வாங்கினார்கள், போனார்கள். பிடித்தமான கலர் நாய்க்குட்டிகளை வாங்கி சென்றார்கள். அந்த கடைக்குள் மெல்ல மெல்ல நடந்தபடி உள்ளே நுழைந்தான் ஒரு சிறுவன். இங்கே நாய்க்குட்டிகள்லாம் என்ன விலை தம்பி? 1000 ரூபாயிலிருந்து 2000 வரை இருக்குப்பா. அதன் தன்மையை பொறுத்தது. பார்க்கலாமா? நிச்சயமா. சொல்லியவுடன் மெல்லிசாக விசிலடித்தார். அவ்வளவுதான். பந்தாக பறந்தோடி வந்தன 10-15 குட்டிகள். அவை எல்லாமே வந்து வாலாட்டி நின்ற பின்னை மெல்ல மெல்ல தாங்கி நொண்டி மெதுவாக வந்து சேர்ந்தது ஒரு குட்டி நாய். கேட்டான் சிறுவன், என்னாச்சு இந்த நாய்க்கு? இது பிறவியிலிருந்தே இப்படிதான் தம்பி, டாக்டர்கிட்ட காட்டிட்டேன். வலது காலு பின்னங்காலு சூம்பி போச்சு. சூம்பியது தான், சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அதனால அது வாட்டில் இங்க தெரியுது. சொல்லி முடிக்கும் முன்னே சொல்லிவிட்டான் இவன், எனக்கு இதுதான் வேண்டும், இந்த நாய் தான் வேண்டும். எவ்வளவு ஆகும்? இதுதான் வேண்டுமா? காசெல்லாம் வேணாம் தம்பி, இலவசமாவே எடுத்துட்டு போ. கேட்டதும் கொஞ்சம் வருத்தமானான் பையன். என்ன இலவசமாவா? ஏன் இலவசமா நீங்க தரணும்? இலவசம்லாம் வேணாம், முழு பணத்தை நான் தர்றேன். மற்ற நாய்க்குட்டிகளை போல இதுவும் முழு பணத்திற்கு தகுதியானதுதான். தீர்க்கமாக சொல்லிவிட்டு சரி சமமான பணத்தை கொடுத்துவிட்டு அந்த நாய்க்குட்டியோடு நகர ஆரம்பித்தான். அப்போது கேட்டார் அந்த கடைக்காரர், இந்த குட்டி நாயால் ஓட முடியாதே, துள்ளி குதிக்க முடியாதே, வீரியமாக தாவி விளையாட முடியாதே, இந்த நாய்க்குட்டியால் உனக்கு என்ன பயன் தம்பி? இப்போது அந்த பையன் மெல்ல குனிந்து தனது பேண்டை உயர்த்தி காட்டினான். வளைந்து நெளிந்திருந்த அந்த காலிலே உலோக பட்டை தெரிந்தது. என்னாலும் தான் நடக்க முடியாது, ஓட முடியாது, துள்ளி குதிக்க முடியாது, வீரியமாக தாவி விளையாட முடியாது. என்னால் என்ன பயன் என்று என் அம்மா கேட்கவில்லையே, என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றாளே. சார், இந்த குட்டி நாயின் கஷ்டத்தை என்னை போன்றவர்களால் தான் புரிந்து கொண்டு வளர்க்க முடியும். வழிந்தோடிய கண்ணீருடன் அந்த சிறுவனை அணைத்துக் கொண்டார் கடைக்காரர். அந்த குட்டி நாயோடு சேர்த்துத்தான். அங்க குறைகளை கண்டு பரிதாபப்படுபவர்கள் இந்த உலகின் தேவை அல்ல. உடன் இருந்து வலியை உணர்ந்து வழிகாட்டுபவர்களே இவ்வுலக உடனடி தேவை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நாம் தெரியாமல் பிறரை காயப்படுத்தும் வண்ணம் செய்யக்கூடிய செயல்கள், தவறுகள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பொது நலம் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாவும் ரொம்ப அழகாவும் தெரியும். நமக்கு மத்தவங்களுக்கு தெரியணுமோ இல்லையா, அது அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு அவ்வளவு அழகா தெரியும். சோ அப்படிப்பட்ட அந்த பொது நலம் இல்லாமல் சுயநல வாழ்க்கை எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த குடும்பமே இருண்டு போகும்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு கர்த்தாவா இருக்கிறப்போ அவரு சுயநலமா யோசிக்கிறது இன்னும் ஒரு பெரிய தப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு தவறான செயல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுதான் அப்ப இன்னைக்கு அது வந்து நம்ம திருத்தத்துக்கு முயற்சி செய்யலாம். நிச்சயமா நம்ம எல்லா இடங்கள்ல என்னை மட்டுமே நான் சிந்திக்கிறேன், என்னை மையப்படுத்தியே நான் யோசிக்கிறேன். ஒரு இடங்க ஏதாவது ஒரு டூர் போயிருப்போம், அந்த டூர் போயிருக்கல அந்த வேன் அது ரொம்ப மோசமான ஒரு ரோடா இருக்கும். நான் உள்ள போய் சேஃபான சீட் எதுவும் அந்த சீட்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், போய் உட்காந்துக்கிறேன். மத்தவன் எங்கேயும் உட்காராட்டி போறான். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா பல நேரங்களில் நாம் இதெல்லாம் யோசிக்காமலே என்ன பண்ணிருக்கோம், இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா நோட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவங்க எல்லாரும் வந்து இவனை மட்டுமே காப்பாத்திக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, நினைப்பான் அப்படின்னு சொல்லி. நகைச்சுவை நடந்த ஒரு விஷயம் நிகழ்வு. நாங்க ஒரு டூர் போயிருந்தப்போ என்ன அப்படின்னா சுற்றுலா மலை பிரதேசத்துக்கு ஐ திங்க் மூணார் போயிருந்தோம். அந்த சாலையில பேருந்து செல்ல முடியாது, தெரியாம எங்களோட பேருந்து என்ன பண்ணிச்சு அதுல போயிருச்சு. அப்போ போற வழியில உள்ளவங்க சொல்லி அங்க போனீங்கன்னா மேல திருப்புறதுக்குலாம் இடம் கிடையாது, சோ நீங்க என்ன பண்ணுங்க இங்கே திருப்பி என்ன பண்ணுங்க போயிருக்கேன்ட்டாங்க. அப்போ திருப்புறப்போ நாங்க பஸ்ஸுக்குள்ள 50 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க இருக்கிறோம். எங்க ப்ரொஃபசர் மட்டும் ஒருத்தர் என்ன பண்றாரு, கீழே இறங்கி நின்றுட்டாரு. எல்லாரும் நாங்க டிவி அந்த ஏதோ படம் ஓடிட்டு இருந்துச்சு, ரொம்ப அப்படி பயங்கரமா அந்த படத்துல மூழ்கி பாத்துருக்கோம். நான் மட்டும் ஒரு கீழே நிக்கிறத பாத்துட்டேன். அந்த பஸ் வந்து ரொம்ப எஜ்ஜில தான் வந்து அப்படி சேஃபா வந்து அவர் டிரைவர் என்ன பண்றாரு, சேஃபா திருப்பிட்டு ஏறணும்னு நான் சாரை கூப்பிட்டு கேட்டேன், சார் நீங்க மட்டும் ஒரு ஆள் உஷாரா இறங்கிக்கிட்டீங்க, ஒருவேளை இது லைட்டா ரிவர்ஸ் எடுக்கல சின்ன ஜர்க்கா இருந்தா பெரிய பள்ளத்துல என்ன இருக்கும், வண்டி விழுந்துருக்குமே, எப்படி யார் சார் ஒரு செல்பிஷா இருக்கீங்க அப்படின்னா சிரிச்சுட்டே சொன்னாரு. எப்ப யாரும் விழுந்தாங்கன்னா தகவல் சொல்றதுக்கு ஒருத்தர்
இருக்க வேண்டாமா பாவி மனுஷா. சிரிச்சுக்கிட்டு. So, அங்க அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைனாலும் அப்ப அவருடைய இருந்தாலும் அந்த இடத்துல அவர் எவ்வளவு செல்ஃபிஷா யோசிச்சிருக்காரு, அதை நம்ம அந்த பார்க்கணும். அவர் சொன்ன பதில் வேணா நகைச்சுவையா இருக்கலாம். அப்போ என்ன அதனால நம்மளோட உள் எண்ணங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. So, அப்ப அந்த விஷயத்துல நான் கவனமோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ், கண்டிப்பா ஜோ. நம்ம தொடர்ந்து பேசலாம், விவாதத்தை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசுவுடைய திருப்பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நான் உங்களோடு பகிர இருக்கிறேன். ஒருவருடைய ஆளுமையில் அவரது பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சிலருடைய பெயரே அவருடைய ஆளுமையை, அவருடைய பணிகளை, அவர்களுடைய சிறப்பை, அவருடைய வாழ்வை எடுத்துரைக்கிறது. சிலருடைய பெயரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம். தமிழ்நாடு என்கிற பெயரை கேட்டதும் பாரதியார் என்ன செய்திருக்கிறார்? செந்தமிழ் நாடனும் போதினே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆகவே இயேசுவுடைய பெயர் சிறப்புமிக்கது, பல சிறப்புகளை கொண்டது. இன்று இயேசுவுடைய பெயர் முன்குறிக்கப்பட்ட பெயர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். விவிலியத்தில் சில பெயர்களை கடவுள் முன்கூட்டியே குறித்து வைத்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 17:19 நாம் வாசிக்கின்றோம். கடவுள் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள், நீ அவனுக்கு ஈசாக்கு என பெயரிடுவாய். ஆகவே கடவுளே இந்த ஈசாக்கு என்கிற பெயரை முன்குறித்து விட்டார். அந்த சிறப்புக்கு ஈசாக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அதே போலவே இயேசுவுடைய பெயரும் முன்குறிக்கப்பட்ட பெயர் என்று மத்தேயு 1:21 நாம் வாசிக்கின்றோம். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொல்கிறார், அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். மீண்டும் எடுக்கிறோம். மத்தேயு 1:21 நாம் வாசிக்கிறோம், யோசேப்புக்கு வானதூதர் தோன்றி முன் அறிவிப்பு ஒன்றை செய்கிறார். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று வானதூதர் அறிவிக்கின்றார். ஆகவே இயேசு என்னும் பெயர் முன் அறிவிக்கப்பட்ட பெயர். இயேசு என்னும் பெயருக்கு மீட்பர் என்று பொருள் என்று நாம் தெரிய வருகிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த இயேசுவின் பெயரை நாம் நாள்தோறும் போற்றி புகழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி பார்த்துட்டோம். எஸ், இயேசுவின் ஆளுமைகள். ஜோ, இன்றையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய தவறுகள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில அடுத்ததான் என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கோம். சோ அடுத்ததான் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, யாரும் எதுவும் சொல்றாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறது இல்ல. சில நேரங்கள் சில மனிதர்கள் நமக்கு பேசுறதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். அவங்க ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்தா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, புலம்பிருப்பாங்க, காது கொடுத்து கேட்டிருப்போம். நம்ம கிட்ட சில நேரம் இது என்ன பண்ணலாம், ஏதாவது சொல்யூஷன் சொல்லுன்னு சொல்லி நம்ம ஒரு சொல்யூஷன் சொன்னோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை போக்கஸ் இல்ல, இதை செஞ்சா இப்படி ஒரு பிரச்சனை வரும், சரி நம்ம இன்னொரு சொல்யூஷன் கொடுப்போம், அதை சொல்றப்போ இதை செஞ்சா இப்படி இன்னொரு பிரச்சனை வரும் அப்படின்னு பிரச்சனையாவே என்ன பண்றாங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு தீர்வு சொல்றதுக்கு நமக்கு தோணுமா? தோணாது. ஏன் இவன் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவான், இல்ல ஏதாவது ஒரு குற்றம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பான், கடினமான ஒரு செயல் இருக்குன்னு என்ன பண்ணுவான் கண்டுபிடிப்பான். அப்ப அவங்களோட என்ன பண்ண முடியாது, எதுக்கு போய் சொல்லணும் அப்படி. அப்ப இந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா நாம் அறியாமல் பல நேரங்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்போ ஒரு வேலை செய்வதற்கு கடினப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேலிடத்திலயோ இல்ல நமக்கு வேலை செய்யக்கூடிய சக நண்பர்களிடமோ போய் சொல்லுகின்ற பொழுது இப்படி செய்வதற்கு ஒரு வழி இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போய் நம்ம சொல்லணும். அதற்கு முன்னதாகவே நான் இல்ல இதை செஞ்சா இப்படி பிரச்சனை வரும் சொன்னா அவன் நாளை பின்ன நான் எதுவும் ஹெல்ப் கேட்டேன் என்ன பண்ணுவேன், என் பக்கமே திரும்ப மாட்டாங்க. சோ அப்ப இதுவும் நாம் செய்யாமல் தெரியக்கூடிய ஒரு தவறுதான். கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். நாம் செய்யாமல் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள், பிறரை காயப்படுத்தும் வண்ணம் என்னென்னலாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த என்ன சொல்றோம்? அடுத்ததான் என்ன, நம்ம எப்பவுமே இந்த உறவுகளை விமர்சிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு செயல் நம்ம கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு தான் சொல்லணும். எப்ப பாரு என்னன்னா, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க சொல்றது நம்ம காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டோம். ஆனா அதை சுட்டி காட்டுவதற்கு, அதுல இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கோ இல்ல அதை விமர்சிப்பதற்கோ அவ்வளவு ரெடியா தயாரா இருக்கும். அந்த ஒரு செயலை நம்ம தவிர்க்க வேண்டும்.
அது இது தெரிஞ்சு செய்யறோமா தெரியாம செய்யறோமான்னு தெரியாது. ஆனா அதை செய்யறது தவறான ஒன்று. தவறான ஒன்று. பிறரை விமர்சிப்பது, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எனக்கா சாப்பாடுல வந்து ஒரு உப்பு கூடிடுச்சுன்னா பாரு, இதை கூட உனக்கு சமைக்க தெரியல, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்வதாக இருக்கலாம். இல்ல ஒரு டோரை திறக்கின்ற போது அந்த சாவியை மாத்தி போடுறப்போ அது ஏதாவது ஒரு சில கன்ஃபியூஷன்ல சில நேரம் அதை ஏதாவது தடவிட்டு இருக்கிறப்போ இதை கூட உனக்கு திறக்க தெரியல இருக்கலாம். இல்ல சில நேரங்கள்ல நம்முடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்போ பாத்தீங்கன்னா அந்த பென் டிரைவ் மாற்றல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கரெக்டா வச்சு ஃபர்ஸ்ட் டைம் பிளக் இன் பண்ணாலுமே எதனா இருக்கானா உள்ள போகாது, திரும்ப மாத்தி போட்டு திரும்ப அப்புறம் கரெக்டா இதை தாண்டா நான் முதல் இன்சர்ட் பண்ண அப்புறம் போகல. இதெல்லாம் நமக்கு நிறைய நேரம் நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ். அப்ப இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பண்றப்போ சில கிண்டலுக்காக இதை கூட உனக்கு இன்சர்ட் பண்ண தெரியும் கிண்டல் பண்றது வேற. ஆனா அதை கிரிட்டிசைஸ் பண்றது, இந்த வேலை கூட உனக்கு செய்ய தெரியாதா, இதை கூட உனக்கு யாரும் சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரிட்டிசைஸ். ஒருத்தரை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிம்பிள். ஒரு ரூம், அடைக்கப்பட்ட ரூம், கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ள ஒரு பூனை விட்டு விரட்டி துரத்தணும்னா ஒரு கொஞ்ச நேரத்தும் பூனை என்ன ஆயிட்டு இருக்குன்னா பயந்து ஓடிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தை திரும்பி அது புலி மாதிரி சீர்றப்போ நமக்கு என்ன இருக்குன்னா வளவளத்து போயிடும், நம்ம கதவை திறந்து ஓடிடுவோம். நிச்சயமா அது போலதான் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒருத்தர் அப்படின்னா அவங்க திரும்பி புலியாக சீர்ற வரைக்கும் தான் நம்மளால நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். சீறிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையிலே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறோம். ஆனால் நம் வாழ்வில் வரும் பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கல்களும் நமது அமைதியை, நமது மகிழ்ச்சியை கெடுத்து விடுவதாக நாம் அடிக்கடி புலம்புகிறோம். இதோ நம்மை போன்ற மனிதர்களுக்காகவே ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் என்பவர் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். Quiet minds cannot be perplexed or frightened, but go on in fortune or misfortune at their own private pace, like a clock in a thunderstorm. அதாவது பேரிடி மழையின் போது அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிற கடிகாரத்தைப் போல அமைதியான மனம் வளமை வந்த போதும் இழப்பு வந்த போதும் அச்சமும் பதற்றமும் இன்றி அமைதியாக பயணிக்கும் என்று சொல்ல வருகிறார். ஒரு உதாரணத்தை இவர் பயன்படுத்தி, நாம் பயன்படுத்துகின்ற ஒரு கடிகாரம் பேரிடி இடிக்கும்போது அல்லது பேய்மழை கொட்டும்போது அந்த கடிகாரம் நின்று போவதில்லை. அது அமைதியாக அதன்படி போய்கொண்டே இருக்கிறது. தன்னை சுற்றி எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அது அதனால் பாதிப்படைவதில்லை, அது ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அதனுடைய அமைதியான மனம். தன் வேலையை தான் செய்கிறேன், என் வேலையை நான் சரியாக செய்கிறேன் என்ற அந்த ஒரு நிலைமை அந்த பேரிடியின் போதும் மழையின் போதும் கடிகாரத்தை பாதிப்பதில்லை. நண்பர்களே, மனித வாழும் ஏறத்தாழ இப்படித்தான். நம்முடைய மனதிலே அமைதி இருந்தால் வெளியிலிருந்து பிழப்புகளும் வளமையும் இழப்பும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் சரி, என்ன இது, அதையும் என்ன என்று பார்ப்போம் என்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிடும். வளம் வந்தபோது குதிக்கவோ அல்லது இழப்பு வந்தபோது தவிக்கவோ நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அச்சமும் பதற்றமும் இன்றி அமைதியாக இருக்கும் ஒரு மனதை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், ஒரு பயிற்சியின் மூலம் அதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் கட்டாயமாக வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அந்த கடிகாரத்தை போல முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி பார்த்துட்டோம். எஸ், ஆன்றோர் வாக்கு. இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜோ, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படிப்பட்ட தவறுகள், அதற்கான வழிகள் என்ன, அதை மாற்றக்கூடிய வழிகள் என்ன? அடுத்ததான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய, பிறரை காயப்படுத்தும் வண்ணம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கிறது. ஸோ அந்த கம்பேரிங் அப்படிங்கிறப்போ என்னன்னா, இன்னைக்கு எல்லா நேரங்களும் கம்பேரிங்கிறதே ஒரு தப்பான ஒண்ணு. அந்த கம்பேரிங் அன்ஃபேரா இருக்கிறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப தப்பான ஒண்ணு. இந்த அன்ஃபேர் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல, கிடையாது. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சி எடுப்பதற்காக ஒரு 6 மாத காலம் என்ன பண்ணிருக்காரு, பயிற்சி எடுத்திருக்கிறார். அந்த நபரை 1 மாத காலம் பயிற்சி எடுத்த ஒரு நபரோடு ஒப்பிடுதல் செய்து எந்த விதத்துல? ஒருவேளை அந்த 1 மாதம் பயிற்சி எடுத்த நபர் வின் பண்ணிட்டாரு ரேஸ்ல. இப்ப அதை போய் நீ 6 மாசம் கலந்துக்கிட்டு பாரு, ஒரே மாசம் பயிற்சி எடுத்தா வின் பண்ணிட்டான் அப்படின்னு ஒப்பிடுதலும் தவறு. அந்த 1 மாசம் பயிற்சி எடுத்தாலும்
அவர் இயல்பாகவே ஓடக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருந்திருக்கலாம். இந்த 6 மாதம் பயிற்சி எடுத்தவருக்கு ஓடுவதை காட்டிலும் பறக்கக்கூடிய திறமை என்ன பண்ணும் இருந்திருக்கும். அதை விடுத்து வேற ஒரு திறமைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, கட்டாயப்படுத்தி இருக்கிறீங்க. அப்ப இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 தவறான ஒன்று. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல குழந்தைகள் நம்ம கம்பேர் பண்றது, அந்த பாரு அந்த பிள்ளை எப்படி நல்லா படிக்கும், அந்த பிள்ளை எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுது பாரு, அது எவ்வளவு அறிவா இருக்குது பாரு அப்படின்னா, என் பிள்ளைக்கு அதுக்காண்டி அறிவு இல்லைன்னு நம்ம என்ன பண்றோம், இன்டெரக்டா நம்ம சிம்பாலிக்கா நம்ம சொல்லிடுறோம். அப்ப அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் என் குழந்தைக்கு கிடைக்குது. அந்த குழந்தை ஒருவேளை கம்பேர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வேலைக்கு போல 24 கிளாஸ் ஆகும், அவங்க கூடவே இருந்து என்ன பண்றாங்க, அவங்களை வந்து பாத்துக்கிறாங்க, நீங்க வேலைக்கு போகாம இருந்த பாத்துக்கலாம் அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவங்க அப்பா அம்மா வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, நாங்க அப்படி இல்ல, நாங்க உங்களை கஷ்டம் நம்ம பக்கத்துக்கு நியாயத்தை சொல்றோம். அப்ப அதே மாதிரி குழந்தைங்க பக்கம் ஒரு நியாயம் என்ன பண்ணுது இந்த வாழ்க்கையில குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தவறை செய்து கொண்டிருக்கின்றோம். யாரையும் எதையும் கம்பேர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. கடவுள் இன்னைக்கு எல்லாரையும் படைச்சிங்க, இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு, பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரோட இங்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய கொஸ்டின் பேப்பருக்கும் வேற வேற ஆன்சர் இருக்குது. அதை இன்னொருத்தர் ஆன்சர் அழகா எழுதி இருக்கிறாங்க, என் ஆன்சர் அப்படி மேட்ச் ஆகலன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவும் காப்பி பண்ணவும் முடியாது. கண்டிப்பா சிந்திக்கலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரிவு 21 உயிர் வாழும் உரிமையை பற்றி பேசுகிறது. இப்போது உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படியானால் இதற்கு என்ன பரிகாரம் என்பதை பற்றி உச்சநீதிமன்ற வழக்கு ஒன்று அழகாக சொல்லுகிறது. அந்த வழக்கினுடைய பெயர் சஹேலி வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு புகழ்பெற்ற வழக்கு இது. இந்த வழக்கினுடைய சாராம்சம், ஒரு வீட்டில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் வசித்து வருகிறார்கள், வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். அந்த வாடகை வீட்டில் இருந்த நிலக்கிழார் அவர்களை துன்புறுத்துகிறார். ஒரு முறை வந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற சொல்லுகிறார். திடீரென வெளியேற சொன்னால் எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்டபோது அவர் காவல்துறையினரை அழைத்து அவர்களிடத்தில் இவர்களை வெளியே அனுப்ப சொல்லுகிறார். அவர்களும் நிலக்கிழாரோடு இணைந்து அந்த தாயையும் குழந்தையையும் அடித்து துவைத்து விடுகிறார்கள். அவர்கள் அடித்த அடியில் பிஞ்சு குழந்தை செத்து போகிறது. இப்போ வழக்கு விசாரணைக்கு வருகிறது நீதிமன்றத்தில். அது உச்ச நீதிமன்றம் வரை செல்கிறது. அந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய தொகையை அந்த தாயாருக்கு குழந்தையின் மரணத்திற்காக இழப்பீடு கொடுப்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஆணையிடுகிறது. அப்படியானால் உயிரை பாதுகாப்பதற்கு, உயிரை அநியாயமாக இழக்க நேரிட்டால் அதனை பாதுகாக்க தவறியவர்களிடமிருந்து அந்த தொகையை வசூலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஆணையிட்டது. அது ஒரு பெரிய தொகை. அந்த தொகைக்காக நீதிமன்றம் கொடுத்த விளக்கத்தை பாருங்கள். எதற்காக இந்த தொகை வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லி 4 காரணங்களை சொல்லுகிறார்கள். முதல் காரணம் மனவேதனைக்கான ஆறுதல் தொகை. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை இழந்து எவ்வளவு தூரம் மனவேதனை பெற்றிருப்பார், அதற்கான ஆறுதல் தொகை. இரண்டாவதாக வேதனை மற்றும் அவமதிப்புக்கான ஆறுதல் தொகை. அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு புதைச்சி குற்றுயிராக்கி அந்த குழந்தையை கொன்று அதனால ஏற்படுகிற வேதனை மட்டுமல்ல, மற்றும் அதனுடைய அவமதிப்பு, எவ்வளவு தூரம் அவமரியாதை செய்யப்பட்டிருக்க அதற்கான தொகை. மூன்றாவதாக உரிமை இழப்புக்கான தொகை. அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்கான பாதுகாப்பதற்கான அந்த உரிமையை இப்போது இறந்ததினால் இழந்து போய்விடுகிறார். அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, அவருடைய மாண்பு பறி போகிறது. எனவே உரிமை இழப்புக்கான தொகை. நான்காவதாக முக்கியமாக அந்த மரணத்திற்கான இழப்பீட்டு தொகை என்று 4 விடயங்களை அடையாளப்படுத்தி உச்சநீதிமன்றம் அந்த தொகையை வழங்க சொல்லுகிறது. இதனுடைய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, இந்த தொகையை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளிடமிருந்து அவர்களிடமிருந்தே பெற்று அவருக்கு செலுத்த வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பிறகும் இத்தகைய குற்றங்கள் குறைந்ததாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எப்படி ஒரு அடிப்படை உரிமை நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருப்பதால்
அது நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அநியாயமாக கொல்லப்படுகிற பொழுது எப்படி நீதிமன்றம் தலையிட்டு ஒருவேளை குழந்தையை திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியாது, ஆனால் அதற்கான ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில், உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் அதற்கான ஒரு பரிகாரத்தை உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது என்பதை இந்த வழக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் உயிரை அநியாயமாக இழக்க நேரிட்டால் அது யாரால் நிகழ்கிறதோ அவர்களுக்கு தண்டனையும் அவர்களிடமிருந்து உரிய இழப்பீட்டுத் தொகையையும் பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் காரணியாக இருக்கிறது, உயர் நீதிமன்றங்கள் காரணியாக இருக்கின்றன என்பது நமக்கு வாழ்வின் மீது நம்பிக்கை பிறக்க செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நாமும் காவல் நிலையங்களில் அல்லது மற்ற விதங்களில் அடித்து துன்புறுத்தி ஒருவேளை மரணமடைய நேரிட்டால் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கும், நம்முடைய வாழ்வுக்கான பரிகாரத்தை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையை இந்த வழக்கு சஹேலி வர்சஸ் போலீஸ் கமிஷனர் ஆஃப் டெல்லி என்ற இந்த வழக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 உயிரை பாதுகாப்பதற்காக நீதிமன்றங்கள் எடுத்த ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. எனவே நாமும் பாதிக்கப்படுகிற பொழுது நீதிமன்றங்களில் உரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை இது விதைக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்ததா லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். எஸ், இது எல்லோருக்கும் நடுவுல ஒரு பெரிய ஏக்கமான ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்துல அதுவும் பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன பாராட்டு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட அந்த உறவுகளுக்கு மத்தியில அது இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட விஷயத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ல விடாபிடியெல்லாம் நிப்பாங்க. அது தேவையற்ற ஒரு செயல், அதாவது தவறான செயல்ல ஒன்றாவும் அது கருதலாம். சோ அப்படிப்பட்ட செயல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதாவது எனக்கு டக்குன்னு என்னால பாராட்ட முடியலங்க, எனக்கு அது வரவே மாட்டேங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நபர்கள் தான் டக்குன்னு இருக்கக்கூடிய குறைய சொல்றாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அதே நபர் ஈஸியா நமக்கு என்னால கிரிட்டிசைஸ் பண்ண முடியுது. ஒருத்தர் அழகா வெல் ட்ரெஸ், அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வா சூப்பரா இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல வாய் வரல. ஆனா அதே நபர் எனக்கா ட்ரெஸ்ல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு, அதுல ஒரு சின்ன இங்கு பட்டு இருந்துச்சு, ஏதாவது கிழிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா உடனே பாரு இந்த ட்ரெஸ்ல இவ்வளவு ஒரு இங்கு இருக்கு பாரு, எவ்வளவு கிழிஞ்சு இருக்கு பாரு, அது அதே வாய் என்ன இருக்கு வந்துருது. அப்ப மட்டும் ஏன் வாய் அங்க ஸ்ட்ரக் ஆக மாட்டேங்குது, அந்த டைம் ஏன் எனக்கு தயக்கம் காட்ட மாட்டேங்குன்னா அப்போ எனக்கு உள்ள என்ன ஏதோ உள்ள என்கிட்ட குறை இருக்குது. அப்போ அந்த குறை தான் என்ன வெளியே வெளிப்படுத்தும். அப்படிங்கிற லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். ஒருத்தரை பாராட்ட கத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இன்னைக்கு நான் பாராட்டிற்காக நான் இயங்குகிறேன், என்ன எல்லாரும் பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் மத்தவங்களை பாராட்ட கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நான் எதிர்பார்க்கக்கூடிய பாராட்டுகள் என்னை சேரும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ அப்போ அந்த அப்ரிசியேஷன்ஸ் ஒருத்தர் செய்வது நான் தெரியாம என்ன பண்றேன், அதை லேக் பண்ணி எனக்குள்ள என்ன பண்றேன், ஒரு லேகிங்கா நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது தவறான ஒன்று. கண்டிப்பா அதை மாற்றிக்கொள்ளும். தொடர்ந்து பேசலாமே, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் களிமண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈழக்களிமண் உள்ள பகுதிகளில் அந்த மண்ணோட தன்மையை எப்படி மாற்றுறது, ஒரு விளைச்சலை எப்படி சரியாக எடுக்கிறது அப்படிங்கிறத எளிமையாக செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன. முக்கியமாக அன்றைக்கெலாம் பாண்டிச்சேரி பகுதியிலேருந்து, திண்டிவனம் பகுதியிலேருந்து, மரக்காணம் பகுதியிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே சரியாக வளர மாட்டேங்குது, மண்ணில் உப்புத்தன்மை, நீங்கள் மண்ணை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8.1 வரலும் இருக்கலாங்க அமிலக்கார நிலை. 8.5, 8.8, 8.9, 9.2 அப்படிலாம் இருக்குன்னா அதிகமான உப்பு இருக்குன்னு அர்த்தம். உப்புன்னா என்ன உப்புனா சோடியம், அதாவது நம்ம சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சோத்துக்கு சாப்பிட்ற உப்பு மண்ணில் கலந்துருந்தா அந்த உப்பையே 2 கல் சேர்த்து போட்டிங்கன்னா நம்மளால் வாயில் வைக்க முடியுமா? நமக்கே எப்படி இருக்குன்னா மண்ணில் எப்படி இருக்கும்? ஒரு செடியோட வேர் போய் அந்த எரிப்பில் போய் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேரோட நுனி எவ்வளோ மென்மையாக இருக்கணும். மென்மையாக இருக்கிறது போய் ஒரு எரிப்பில் பட்டுச்சுன்னா எப்படி அந்த பயிர் வளரும்? அதை மாற்றணும். பொதுவாக இந்த நிலங்களை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்போ செயல்பாட்டுக்கு வரும்னா, மழை பெஞ்சு நிலம் ஃபுல்லாக பொதுவான ஈரம் இருக்கிறப்ப தான் நம்ம ஒரு காரியம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மெனக்கெடணும்.
கொஞ்சம் மெனக்கடணும். மழை பெய்கிற காலத்தில் மழை நிலம் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறப்ப நம்ம போய் ஊற்றணும். அப்போ நம்ம வந்து ஒரு சில காரியம் செய்யணும்னா, இந்த நேரத்தில் மழை பெஞ்சிருக்குங்க, மழை பெஞ்சப்போ நான் எப்படி தோட்டத்துக்கு போகிறது, வலிக்கி விட்டுருச்சுன்னா, இதாச்சுன்னா அதாச்சுன்னான்னு அதாவது ஏதோ ஒரு வழியில் செய்யணும். நம்மளால் தோட்டத்துக்குள்ளே போகும் இல்லையா, வரப்பில் நின்றுட்டு ஸ்ப்ரேயரில் வச்சாது, பவர் ஸ்ப்ரேயர் வச்சாது இங்கேருந்து 8 தூரத்துக்கு அடிச்சு விடணும். ஒரு முயற்சி. மழைக்காலம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிலத்தை திருத்த முடியாதுங்க, சரிங்களா? அதனால் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து அதுக்கான அப்படி ஒரு இடத்துல போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு சில காரியங்கள் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம நினச்சிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருள்கள்லாம் பயன்படுத்தலாம். 1, ஜீவாமிர்தம் அப்படிங்கிற பொருளை மாதம் 2, 3 அல்லது 4 தடவை பயன்படுத்தணும். 1. 2வது, கோமியம் 200 லிட்டருக்கு 20 லிட்டர் கோமியம் கலந்து மாதம் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தணும். 3வது, அப்படி இல்லைன்னா ஈயம் கரைசல்னு ஒன்று இருக்குங்க, அதை வாங்கி தயார் பண்ணுறீங்க, 1 லிட்டரை 20 லிட்டராக மாற்றுறீங்க. அந்த 20 லிட்டர்லேருந்து 1 லிட்டரை கலந்து 200 லிட்டரில் கலந்து நிலம் ஃபுல்லாக ஊற்றி விட்றீங்க. சொட்டு நீர் இருந்தால் சொட்டு நீர், அல்ல வரப்பில் போய் 4 பக்கம் போய் பிரித்து ஊற்றி விடுறது. அப்படி இல்லைன்னா அடுத்த 4வது பொருள் வந்து வேஸ்ட் டீகம்போசர். வேஸ்ட் டீகம்போசர்னு ஒரு பொருள் இருக்குங்க. அது வந்து என்ன செய்யணும்னா, அதுவும் வந்து ஒரு பாட்டிலை வந்து 200 லிட்டராக மாற்றுறது. அந்த 200 லிட்டர்லேருந்து ஒரு 40 லிட்டர் எடுத்து இன்னொரு 160 லிட்டர் தண்ணியோட கலந்துக்கிட்டு நிலம் ஃபுல்லாக பிரித்து ஊற்றுறது. அப்படி ஊற்றுறது, அடிக்கடி ஊற்றுறது. இப்போ நம்மகிட்ட 200 இருந்துச்சா, 40 தானே எடுத்தோம், 5 தடவை ஊற்றலாம்ல, அந்த 5 தடவை பிரித்து ஊற்றணுங்க. நிலம் ஃபுல்லாக ஊற்றணும். அது பரவி இதெல்லாம் என்ன பண்ணும், அதிலிருந்து பெருகக்கூடிய நுண்ணுயிரிகள், ஒன்றோட ஒன்று உரசிறப்ப வரக்கூடிய சூடில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் நகர்த்தி கீழே கொண்டு போயிடுங்க. தண்ணீரோட கலந்து கொண்டு போயிடும். காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை உடஞ்சி தூள் தூளாகி அணுவாகி உள்ளே போயிடும். அதான் அதோட வேலை. இப்படி 1 தடவை 2 தடவை 3 தடவை பண்ணுறப்ப நம்ம நிலம் நமக்கு கிடைக்கும். நெல் வயலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான தாவரங்கள் வளர்க்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, இந்த பொருள்களை பயன்படுத்தணும். இதை வாங்கி வைக்கணும். இப்போ ஈயம் கரைசல்னால் முன்னாடியே தாய் திரம் வாங்கி வைக்கணும். வேஸ்ட் டீகம்போசர்னால் முன்னாடியே தாய் திரம் வாங்கி வைக்கணும், போட்டு வைக்கணும். அது ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கலாம். இது எந்த காலத்தில் நமக்கு நிலம் ஃபுல்லாக பொதுவான ஈரம் வரும், அப்போ போட்டோம்னா கரும்பாக இருக்கட்டும், மஞ்சள், நெல் அல்லது எந்த விதமான காய்கறி பயிர்கள், அதை கொடுக்க அதோட வளர்ச்சி நல்லா வருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விதம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இடுபொருள் தயாரித்து கொடுத்து அதனால் சரியாகிறது. இது இல்லாத வேறு வழிமுறைகள் இருக்குது, நான் சொல்கிறேங்க. பட் இந்த வழிமுறையவே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும், நீளமாக சொல்லணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகளுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அதுக்கான கண்டுபிடிக்கிற அந்த வழிகள், இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்பா அப்படின்ட்டு. அடுத்ததா நம்ம எந்த தவறை தெரிந்தோ தெரியாமலோ செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி கோவப்படுறோம். அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. இது நம்ம தெரியாம செய்யறோம்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிங்கிறப்போ நமக்கு தேவைக்கேற்ற போல என்ன பண்ணலாம், சில நேரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில நேரங்கள் தெரியாமல் கூட என்ன பண்ணலாம், கோவப்படலாம். அப்ப இந்த கோவப்படுறதுனால, அடிக்கடி கோவப்படுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் டைம் கோவப்படுறப்போ ஐயோ கோவப்படுறாங்க, அடிக்கடி எல்லாம் அவ்வளவு எல்லாம் போகாது. நம்ம இன்னைக்கு நான் வந்து அடிக்கடி கோவப்படக்கூடிய ஒரு நபரா நான் இருக்கிறேன் அப்படின்னா, முதல் டைம் என் கோவத்தை பார்க்கும்போது ஐயோ ஒரு கோவப்படுறாரு அப்படிம்பாங்க. 2வது டைம் ஐயோ ஒரு கோவப்பட்டுருவாரு, அதனால என்ன பார்த்து செய்யணுமாங்க. 3வது டைம் வரப்போ அவரு கோவப்படுவார், கொஞ்சம் பார்த்து. 4வது டைம் என்ன செஞ்சாலும் கோவப்படத்தான் செய்வான், அவனுக்கு போய் இதெல்லாம் நம்ம புதுசா எடுத்துக்குவா அப்படிங்கிற மனநிலை. இன்னைக்கு நம்மளுடைய வீடுகளிலே கூட சில நேரங்கள் பெற்றோர் நம்ம, அது குறிப்பா வந்து அப்பாவா இருக்கிறவங்க வந்து அந்த மனசை எதுக்கு தான் கோவப்படுவார், அவர்கிட்ட போய் என்னத்த சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மனநிலையில வாழக்கூடிய மனைவி, குழந்தைகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய வீடுகள்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பொழுதனைக்கும் கோவப்படுறாரு. அதே மாதிரி சில வீடுகள் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்கும், என்ன சொன்னாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க, கணவர்களும் இருக்கிறாங்க. அந்த அவர்கிட்ட போய் என்ன சொன்னாலும் நம்ம கோவப்படத்தான் செய்வோம் அப்படிங்கிற மனநிலை. அப்ப இந்த கோபத்திற்கான பொருள் விளங்குமா, அது வந்து கரெக்டான ஒரு நியாயத்தை கொடுக்குமா? ஒரு சில நேரங்கள் கோவப்பட்டா நல்ல முடிவுகள் நடக்கும். அது அந்த டைம் நம்ம சரியான கோபமா இருக்கும். ஆனா நம்ம கோவத்தை யாரும் என்ன பண்ண வெளிப்பு, அதாவது பொருட்படுத்திருக்கவே மாட்டாங்க. அவன் எப்பவும் கோவப்படுற மாதிரி கோவப்படுறான் அப்படிங்கிற அசால்ட்டான ஒன்னா போகும். சோ அப்போ கோபப்பட வேண்டும். அந்த கோபப்படுவதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னா கோவப்படுறதுல எந்த ஒரு தப்பும்
கிடையாது. இல்லாம சும்மா சும்மா பொழுதுனைக்கு அந்த நாய், அது சில நாய்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சும்மா நடந்து போனாலும் என்ன பண்ணும்னா குலைக்கும், நடந்து போனாலும் நம்மளை துரத்திட்டு வர்றதுக்கு பார்க்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம என்ன, அந்த நாயை பார்த்தாலும் என்ன பண்ணும், கல்ல விட்டுதான் அடிப்போம். ஏதாவது நான் சும்மா போனாலும் என்ன பண்ணும், என்னை வந்து எனக்கு குலைக்க வருது, என்னைய கடிக்க வருது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு இழி நிலைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், போகக்கூடாது. அப்ப அதை நாம் குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா கோபப்படக்கூடாது, நினைவில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கலாம். அதுலேயும் மார்பக கட்டி, ஃபைப்ரோடினம்மா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்ன மாதிரி இருந்தால் இது ஃபைப்ரோடினம்மா, இல்லை வேறு என்னென்ன கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு பெண்கள் பாதிச்சிருக்காங்க, நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்டை நம்ம அனுபவ ரீதியாக நம்ம இவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, இந்த மார்பகங்கள்ல அப்படின்னு எடுத்த சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோடினோம் ஆஃப் பிரெஸ்ட் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி. ரெண்டாவது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரெஸ்ட் அப்படிம்பாங்க. அது என்ன அப்படின்னா மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி. அதுக்கும் மேல ஃபில்லோட்ஸ் டியூமர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கார்சினோமா பிரெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, மாஸ்டைட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்க டிசார்டர். இப்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது எது அப்படின்னா ஃபைப்ரோடினோமா. அதை பத்தி நம்ம இப்ப காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய, ஆமா காமனா நிறைய பேருக்கு வரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஃபைப்ரோடினோம் ஆஃப் பிரெஸ்ட். பொதுவா இந்த ஃபைப்ரோடினோம் ஆஃப் பிரெஸ்ட் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பாருங்க மார்பகங்கள்ல ஒரு கட்டி இருக்கும். அந்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்கும். மென்ஸ்ட்ரேஷன் பட்ட உடனே ரிலீவ் ஆயிடும். லைட்டா வந்து ஸ்பாட்டிங் பட்ட உடனே ரிலீவ் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா மென்சுரேஷன் 3 நாள் 5 நாள் முடிகிற வரைக்குமே அந்த பெயின் இருக்கும். கம்ப்ளீட் மென்சுரேஷன் செசேஷன் ஆன பின்னாடி அந்த பெயின்ன்றது குறைஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக 365 நாளும் வலி அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இப்ப இந்த வலிக்கு பயந்துருந்தா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா டாக்டர் கிட்ட, இப்ப மேடம் கிட்ட ஓடி வருவாங்க. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்துட்டு இது ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பார்ப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு இது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் பிரெஸ்டா, ஃபைப்ரோ அடினோமாவா, அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்றது பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல இருந்து கூட வந்து, அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் கேட்கறது என்ன அப்படின்னா இது கேன்சரா அப்படின்னு தான் பயப்படுவாங்க. பொதுவாக வந்து பாருங்க, இது கேன்சரா இல்ல கேன்சர் அல்லாத டியூமரா, அதை நம்ம பரிசோதனை பண்ண முடியும். இங்க வந்தா அந்த பரிசோதனை அப்படின்றது நாங்க பண்றோம். எந்தெந்த விதத்துல பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கட்டியை தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஹார்டா இல்லாம இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சர் அல்லாத கட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மூவபிள். இது வந்து பாருங்க, அந்த கட்டியை இப்படி பிடிச்சி நம்ம நகர்த்தும் போது கீழே இருக்க அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸையும் இழுத்துட்டு வரக்கூடாது, மேல இருக்க தோலையும் இழுத்துட்டு வரக்கூடாது. அப்ப அது கேன்சர் அல்லாத கட்டி. இத பிரெஸ்ட் மவுஸ் அப்படிம்பாங்க. எட்ஜ், அதனோட கொனையை நம்ம தோற்றோம் அப்படின்னா கையை விட்டு ஓடும், ஸ்லிப்பரி எட்ஜ் அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாருங்க, இப்ப கார்சினோமாவை நோக்கி போகுது அப்படின்னா அதுல வேற சில அறிகுறிகள் இருக்கும். இதுலயே இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு. மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சாதாரணமா பெண்களுக்கு இந்த கட்டி நம்ம ஸ்கேன் பண்றோம், என்ன கட்டின்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறது இந்த நார்கட்டி, ஃபைப்ரோடினம்மா. இது வந்து ட்ரீட்மெண்ட்ல குணமாக்கக்கூடியது. உண்மைதான். இது பயப்பட தேவையில்லை. கேன்சரும் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். ஆனா இது எல்லா ஏஜ்லயும் இன்னைக்கு பெண்களுக்கு வருது. 13 இயர்ஸ் பொண்ணு கூட லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க இல்லீங்களா, போன வாரம். ரொம்ப இப்ப யங்ஸ்டருக்கு நார்மலா டீனேஜ்ல ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா டென்ஷன், லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட் எல்லாமே மாறிடுச்சு. அதனால வந்து வருது. முன்னெல்லாம் எங்கேயோ ரேரா இருக்கும், இப்ப அப்படி இல்லை, இது காமனா இருக்கு. சரி வந்துருச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்கு. இது யார் கடைப்பிடிக்கணும்? பேஷண்ட் தான் கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வித் ரிப்போர்ட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். சிலருக்கு 3-4 மாதத்துல சரியாயிடுது, சிலருக்கு 6 மாதம் கூட தேவைப்படுது. அது நோயின் தாக்கம், சைஸ் இதெல்லாம் பொறுத்து. அதனால எடுத்த உடனே எல்லா கட்டியும் கேன்சரா இருக்குமா பயப்பட தேவையில்லை. நீங்க டாக்டரை அணுகுங்க, அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டை வச்சு இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தொடர்பு கொண்டா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பக்கம் மெடிசன்ஸ், இன்னொரு பக்கம் டயட்
இப்ப நிறைய பேர் இதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி திருப்பி வராங்க இல்லீங்களா? போன 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன், 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன். இல்ல சில டைம் சர்ஜரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துடுறாங்க, ஆனா திரும்ப வராதுன்றதுக்கு கேரண்டி இல்ல. உண்மை. ஆனா நம்ம சிஸ்டத்துல என்ன சொல்றோம், முடிஞ்ச அளவு ஆபரேஷன் இல்லாம கியூர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. ஆனா அது யாரு கடைபிடிக்கணும்? பேஷண்ட் ஃபாலோ பண்ணாதான் முடியும். முதல்ல டென்ஷன் இருக்கக்கூடாது, டயட் ஃபாலோ பண்ணும், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நிறைய சொல்ற எக்ஸசைஸ்லாம் கரெக்ட். அதான் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போறோம். சாப்பிடக்கூடியதும் சொல்றோம், சாப்பிடக்கூடாதும் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு லிஸ்டே கையில கொடுத்துடுறோம். கரெக்ட். அதெல்லாம் கடைபிடிக்கும் போது இது ஒரு சாதாரண பிரச்சனை தான். கியூர் ஆகுமா? ஆகும். யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. என்ன நேர்களே, இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் எங்கள் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள், பிறரை காயப்படுத்தும் வண்ணம் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றோம்? அதுதான் பாத்தீங்கன்னா ஜட்ஜிங் குயிக்லி. எஸ், அந்த உறவுகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்பீடாவே நடந்துரும். என்ன நடந்துச்சு அது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னால்தான் அது தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சிருக்கோம் உடனே. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு செயல் நம்ம கிட்ட இருக்க தவறான செயல் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக தீர்ப்பிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒன்று. நாம ஏற்கனவே இதை பத்தி கடந்த ஒரு சில வாரங்கள் முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். தீர்ப்பிடுதல் கூடாது, எதெல்லாம் நம்ம அதுல குறைச்சிக்கணும், ஸோ எப்படிலாம் நம்ம தீர்ப்பிடுறோம் அப்படிங்கலாம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமா ஒருத்தர் நான் ஒரு தீர்ப்பிடுகிறேன், அது என்னன்னே நான் தெரிஞ்சுக்கல, உண்மையின் பக்கம் என்னன்னே நான் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னா நிச்சயமாக அது பிறர் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அப்போ அந்த தவறை நான் ஒரு காலமும் செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தவங்களை பத்தி நம்ம கிட்ட குறை சொல்றாங்க, அவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், தூக்கி போட்டு மிதிக்கிறானா, அடிக்கிறானா, உதைக்கிறானா, அவன் மோசமானவன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடக்கூடாது. அதான் ஒரு ஆப்பிரிக்க பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில ரத்தம் சொட்ட சொட்ட நீதிமன்றத்தில் முறையிடுகின்ற பொழுது உடனே தீர்ப்பு வழங்கி விடாதீர்கள், இன்னொருவனுக்காகவும் காத்திருங்கள், மேபி அவன் 2 கண்களும் பிடுங்கப்பட்ட நிலையில என்ன பண்ணலாம், வரலாம். அப்ப ஒரு கண்ணு பிடுங்கப்பட்ட நிலையில ஒருத்தர் ஒப்பாரி வைக்கிறாங்கிறக்காண்டி அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்டு அதன் பிறகு நாம என்ன பண்ணணும், முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா அதை காட்டிலும் என்ன பண்றோம், பல நேரங்களில் 2 தரப்பு வாதங்களையும் கேட்காம ஏதோ ஒரு பக்கம் கதையை கேட்டு நாம ஒரு மனநிலைக்கு என்ன பண்ணிருந்தோம், வந்துருந்தோம். அது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை இதை நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். தவறான ஒன்று. அப்ப இன்னைக்கு நாள்ல எந்தெந்த தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ பிறரை காயப்படுத்தும் நாம செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத இன்னைக்கு கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. இது எப்ப நமக்கு கடவுள் உணர்த்துவது மட்டும் இல்லாம நாம இதை எப்போது உணர்ந்து கொள்வோம் அப்படின்னா, நமக்கு இன்னொருத்தன் செய்வான் இல்லையா, அப்பதான் நமக்கு அது குத்தும். அது வரைக்கும் நம்ம டைம் எடுக்க கூடாது. அதனாலதான் கடவுள் இன்னைக்கான ஒரு அழைப்பா கொடுத்திருக்கிறாரு. சோ அழைப்பின் மக்களை வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பாக்கலாம். சோனி ஏஞ்சல் கார்லின் இன்று தனது 25ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரெக்ஸினா மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர், சகோதரி, மைத்துனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 6:25. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தவறுகளை திருத்திக் கொள்வோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.